சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்.கே. வாணி சுந்தரராஜன். இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பிறப்பின் ரகசியம், பலம் பலவீனம், வரக்கூடிய தசாக்கள், வழிபாடுகள். இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ரோஹிணி நட்சத்திரம் நட்சத்திர வரிசைகள்ல 4வதாக வரக்கூடிய நட்சத்திரம். இந்த ரோஹிணி பாத்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரம், அதாவது நட்சத்திர அதிபதி சந்திரனா வந்துருவாரு. 27 நட்சத்திரங்கள் அப்படின்றதே பாத்தீங்கன்னா சந்திர பகவானுடைய மனைவிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 27 நட்சத்திரங்கள்ல ரோஹிணி தான் சந்திர பகவானுக்கு மிக பிடித்த ஒரு நட்சத்திரம். அதாவது அவருக்கு மிக பிடித்த மனைவி அப்படின்னா ரோஹிணி தான். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த ரோஹிணியில பிறந்தவர்களுக்கு இயற்கையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு தனி வசீகரம் அப்படின்றது இருக்கும். அது ரோஹிணி நட்சத்திரத்தோட சின்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தேர் சக்கரம், அதாவது அந்த சக்கரத்தை குறிக்கின்றது. எப்பயுமே ரோஹிணியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது இவங்களுக்கு ஒரு இடத்துல நிக்கிறதெல்லாம் பிடிக்காது. எதையாவது செய்துகிட்டே இருக்கணும், ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்கள். இல்ல உங்க குழந்தைய கூட பாத்தீங்கன்னா அந்த ரோஹிணியில பிறந்திருந்தாங்க அப்படின்னா ஒரே இடத்துல வந்து அவங்க நிக்கவே மாட்டாங்க. ஒரு உடம்பு சரியில்லைனா கூட குழந்தைய அடக்க முடியாது, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் இந்த ரோஹிணி. அந்த குழந்தையும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. தேக்க நிலை அப்படின்றதே கிடையாது ரோஹிணி நட்சத்திரத்திற்கு. எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால இவங்க பாத்தீங்கன்னா இவங்களுடைய லட்சியமே என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயர்ந்த நிலையை அடையக்கூடியதா தான் இருக்கும் இவங்களுக்கு. லைஃப்ல பீக்குக்கு போக நினைக்கக்கூடியவர்கள். தன்னுடைய முன்னேற்றத்தை, அதுவும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான முன்னேற்றத்தை எதிர்பார்ப்பவர்களாக இருப்பாங்க. கிரியேட்டிவிட்டி, படைப்பாற்றல் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆக்சுவலா சுக்கிரன் சந்திரன் ரெண்டினுடைய கலவையாகவும் வந்துரும். அதனால கிரியேட்டிவிட்டி, இந்த கற்பனை திறன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதிகமா இருக்கும் இவங்களுக்கு. எந்த துறையாக இருந்தாலும், அது கலைத்துறையாக இருக்கலாம், இசைத்துறையாக இருக்கலாம், விவசாயத்துறையாக இருக்கலாம், இல்ல டெக்னாலஜி வைஸ் இப்போ இம்ப்ரூவ் ஆகக்கூடிய எந்த துறைகளாக வேணாலும் இருக்கலாம். எதையாவது ஒண்ணு புதுசா அதை பத்தி யோசிக்கிறது, புதுசா அதை பத்தி செய்யறது, ஏதாவது திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கிரியேட்டிவ் மைண்ட் வந்து இவங்களுக்கு அதிகமா இருக்கும். அதே மாதிரி இந்த ரோஹிணி பாத்தீங்கன்னா ஒரு மந்திர சக்தியுடைய நட்சத்திரம். ரோஹிணி வந்து கை வச்சா தொட்டதெல்லாம் துலங்கும். எதை தொட்டாலும் மண்ணும் பொன்னாகும்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு பவர் இவங்களுக்கு உண்டு. இவங்க ஒரு விஷயம் எடுக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய வளர்ச்சியை பெரிதாக்கி காமிக்கக்கூடியவர்கள். அப்போ தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்றது இந்த ரோஹிணி நட்சத்திரம். ஒரு சின்னதா செடி நட்டாங்கன்னா கூட அந்த செடி அப்படின்றது வீணாகவே போகாது. எந்த காலமானாலும் விருட்சமாக வளரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். அந்த அளவுக்கு வளர்ச்சி உடையவர்கள் இவர்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரோஹிணியினுடைய அதிபதி சந்திரன் சொன்னார் இல்லைங்களா? நட்சத்திர அதிபதியாக சந்திர பகவான் வருவாரு. ராசி அதிபதியாக சுக்கிரன் வந்துருவாரு. இயற்கையிலேயே ஒரு அன்பு அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஆழமான அன்பு, காதல், காமம் இதெல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் உச்சமடைகிறது சுக்கிரனுடைய வீட்டுல இல்லைங்களா? அப்போ ஒரு அதிகப்படியான ஒரு ஆழமான அன்பு, காதல் இது எல்லாமே இவங்களுடைய உடன் பிறந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மற்றவர்கள் இவர்களால் வசீகரிக்கப்படுவார்கள். இவர்களுடைய இந்த வசீகரமான பேச்சு, வசீகரமான முகபாவம், நளினம் எல்லாமே வந்து இவங்க கிட்ட இருக்கிறதுனால ஈஸியா ஆப்போசிட் ஜெண்டர் வந்து இவங்க கிட்ட அட்ராக்ட் ஆகக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இருக்கும். ஒரு ஜென் வந்து இதுல ரோஹிணியில இருக்காங்க அப்படின்னா இயற்கையாகவே நேச்சுரலாவே பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நிறைய பெண்கள் ஈர்க்கப்படுகின்ற ஒரு தன்மை அப்படின்றது இருக்கும். ஒரு விதமான காந்த சக்தி, மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் இவங்க கிட்ட இருக்கும். இவங்களை பார்த்த உடனே எல்லாருக்குமே பிடித்து விடக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஸ்ரீகிருஷ்ணர் அவதாரம் செய்தது அப்படின்றது இந்த ரோஹிணி நட்சத்திரம். அதாவது மகாவிஷ்ணுவோட 8வது அவதாரம் தான் கிருஷ்ண பகவான். கிருஷ்ண பகவானுடைய நட்சத்திரம் அப்படின்றதே ரோஹிணி தான். கிருஷ்ணருக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்துமே தப்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. ஒரு கடவுளாக இருந்தாலும் அந்த மனித அவதாரம் எடுத்துதான் நமக்கு எல்லாத்தையுமே வந்து கத்துக் கொடுத்தாரு இல்லைங்களா? அப்போ இந்த ரோஹிணியில பிறந்தவர்களுக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தும் விடுபடக்கூடிய ஒரு பவர் இருக்கும். ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அங்க இருந்து எப்படி இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படின்ற ரகசியம் அறிந்தவர்களாக இவங்க இருப்பாங்க. ரோஹிணி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிகப்பு கலர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அசெண்டிங், வளர்ச்சியை குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். எப்பயும் பெயருக்கும் புகழுக்கும் ஆசைப்படக்கூடிய தன்மை இருக்கும். விடாமுயற்சி இருக்கும், பிடிவாத குணம் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதெல்லாமே இருந்தாலும் குடும்பத்தின் மீது அதிகப்படியான பாசம் உடையவர்கள் ரோஹிணியில பிறந்தவங்க. தன்னுடைய உறவுகளை பராமரிக்கிறதுல அதிக அக்கறையுடன் இருக்கக்கூடிய நபர்கள். குடும்பத்தின் மீது அன்பு, பற்று, பாசம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க.
ரோகிணியில பிறந்தவர்களுடைய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, முதலாவதாக அதீத பிடிவாத குணம். ஒரு விஷயத்துக்கு இவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ஃபேமிலில இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாராவது சொன்னாலும், அந்த அந்த முடிவ வந்து இவங்க மாத்திக்க மாட்டாங்க. ஒரு ஊரே போய் வந்து இது சரியில்ல அப்படின்னு சொன்னாலும், மாற்றிக்கொள்ளாத குணத்தை உடையவர்கள். இந்த குணம் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால எந்த விஷயத்துக்கு நம்ம பிடிவாதம் பிடிக்கிறோம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும் ரோஹிணியில பிறந்தவங்க. அந்த விஷயத்த கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் உங்களுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி போறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ஹைப்பர் எமோஷனல். இது சந்திரனுடைய நட்சத்திரம் இல்லைங்களா? ரோஹிணிக்கு அதிபதி சந்திரன் அப்படின்றதுனால, ஸோ நல்ல மகிழ்ச்சியாவே இருப்பாங்க. பட் ஆனா அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா, ஒரே சோகமாயிடுவாங்க. அந்த மூட் ஸ்விங்ஸ் அப்படின்றது அதிகமா இருக்கும். சந்திரனுக்கு பாத்தீங்கன்னா வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன் இரட்டை நிலை அப்படின்றது இருக்கு. மனோகாரகன் இல்லைங்களா? அதே மாதிரிதான் ரோஹிணிக்கு பாத்தீங்கன்னா ஈஸியா இவங்கள வந்து மூட் ஸ்விங் பண்ணிடலாம். மனநிலை மாற்றம் அதிகம் உடையவர்களாக இருப்பாங்க. எமோஷனல் அடிக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிரிட்டிசிசம். மத்தவங்கள பத்தி அதிகமா ஒரு குறைகளை வந்து நேரா எடுத்து சொல்லிடுவாங்க. முகத்துக்கு நேரா நீ பண்ணது தப்புதான், சரியில்லைதான் அப்படின்னு சொல்றதே பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு தெரியாமலே இவங்களுக்கு பின்னாடி நிறைய எதிரிகள் இருப்பாங்க. இவங்க கூட நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க. பட் ஆனா இவங்க தான் எதிரின்றதே இவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. இது எல்லாமே வந்து கொஞ்சம் நீங்க டைரக்டா சொல்றத விட ஓகே இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய விஷயங்கள வந்து நீங்க பார்க்கலாம். ஏன்னா மத்தவங்களுடைய குறைகள கண்டுபிடிச்சு நீங்க சொல்றப்போ, அது உங்களுக்கே பார்த்தீங்கன்னா கடைசியில ஒரு தவறான விஷயமாக எடுத்துட்டு போய் விட்டுடும். அதனால மத்தவங்கள் கிட்ட குறை கண்டுபிடிக்கிற விஷயத்தையும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. விலை உயர்ந்த பொருட்கள் மேல அதிகப்படியான ஆசைப்படுறது. ஆடம்பரமான வாழ்க்கைக்கு அதிகமா ஆசைப்படுறதுனால, இந்த சம்பளம் வந்து இவங்களுக்கு போதியதா இருக்காது. ஒரு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, குறைவான சம்பாத்தியம் தான் இருக்கும். பட் ஆனா இவங்களுடைய ஆடம்பர மோகம் அப்படின்றது, இவர்களை கடனாளியாக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. ஏன்னா எத பார்த்தாலுமே வந்து ஆசைப்படுறதுனால, இவங்க வந்து அந்த பட்ஜெட் அப்படின்ற விஷயத்த வந்து மெயின்டெயின் பண்ணாம விட்டுருவாங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தசாக்கள் எந்த மாதிரி நடக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது அப்படின்றதே பார்த்தீங்கன்னா, இந்த தசாக்கள்னு சொல்லலாம். அதாவது ஒருவருக்கு ஒரு நல்லது நடக்கிறதா இருக்கட்டும், கெட்டது நடக்கிறதா இருக்கட்டும், இன்பம், துன்பங்கள், திருமணம் நடக்கிறது, குழந்தை பிறப்பா இருக்கட்டும், ஒரு வீடு கட்டுவாங்களா, வேலை செய்வாங்களா, இல்ல தொழில் செய்வாங்களா, உறவுகளுடைய நிலை எப்படி இருக்கும் இவங்களுக்கு, இப்ப இவங்களுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே தீர்மானிக்கிறது அப்படின்றது தசாக்கள் தான். மெயினா பாத்தீங்கன்னா நட்சத்திரத்துக்கிட்ட இருந்துதான் நமக்கு தசாக்கள் அப்படின்றது ஆரம்பிக்கும். பிறப்பு நட்சத்திரம் ரோஹிணி அப்படின்னா, அந்த ரோஹிணியினுடைய ஆதிபதி சந்திரன் இல்லைங்களா? சந்திர தசாவில இருந்துதான் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தசாக்கள் அப்படின்றது ஆரம்பிக்கும். உங்களுடைய லக்னத்தை பொறுத்து இந்த கிரகங்களை இந்த தசாக்களை இயக்கக்கூடிய கிரகங்கள் எங்க இருக்காங்களோ அதை பொறுத்துதான் உங்களுக்கு பலன்கள் அப்படின்றது நடக்கும். அப்ப ரோஹிணியில பிறந்தவர்களுக்கு முதல் தசையாக வரக்கூடியது சந்திர தசா. சந்திரன் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா மனோகாரகன் இல்லைங்களா? இந்த சந்திர திசை அப்படின்றது 10 வயதிற்குள்ள நடந்துவிடும். ரோஹிணி நட்சத்திரத்தின் எந்த பாதத்தில் சந்திரன் நிற்கின்றாரோ அதை பொறுத்து அந்த குழந்தையின் இருப்பு வயது அப்படின்றது இருக்கும். ஒரு குழந்தைகளுக்கு 5 வயது வரைக்கும் சந்திரன் திசை நடத்தலாம். 7 வயது வரைக்கும் சந்திரன் திசை நடத்தலாம். சரிங்களா? அந்த டிகிரியில் அமர்ந்த ஒரு இருப்பை பொறுத்தது அது. அப்போ முதல் தசையாக 10 வருடங்கள் சந்திர தசாவும், இரண்டாவது திசையாக செவ்வாய் தசா 7 வருடங்களும், மூன்றாவது திசையாக ராகு திசை 18 வருடங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா குரு திசை 16 வருடங்கள், அடுத்து சனி திசை 19 வருடம், அதற்கடுத்து புதன் திசை 17, கேது 7, சுக்கிரன் 20. இந்த மாதிரி லைனா அந்த தசா அப்படின்றது வந்து இவர்களுக்கு நடக்கும். இதுல வந்து உங்களுடைய லக்னத்தை பொறுத்து, இந்த கிரகங்கள் அமைந்துள்ள நிலையை பொறுத்து மாறுபாடான விஷயங்கள் அப்படின்றது நடக்கும். ரொம்ப அதிகப்படியான கஷ்டம் இருந்தது அப்படின்னா, நீங்க அது என்ன அப்படின்றது, எந்த கிரகத்தினுடைய தசா நடக்குது, எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நீங்க ஜோதிடம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, புதன்கிழமைகள்ல ரோஹிணி நட்சத்திரம் வருகின்ற நாட்கள்ல கிருஷ்ணருக்கு வெண்ணெய் நிவேதனம் செய்து வழிபாடு பண்றது அப்படின்றது சிறப்பான விஷயம். இந்த வெண்ணெய் நிவேதனம் பண்ணக்குள்ள, புதன்கிழமை பண்ணக்குள்ள குறிப்பா புத்திசாலித்தனம் கூடுகின்ற ஒரு விஷயம். நீங்க குழந்தைங்கள கூட உங்க குழந்தை ரோஹிணியா இருக்கக்குள்ள சரியா படிக்கல அப்படின்ற பட்சத்துல நீங்க இந்த வழிபாடு வந்து நீங்க பண்ணலாம். இரண்டாவதாக பாத்தீங்கன்னா சந்திர பகவானுடைய வழிபாடு. திங்கட்கிழமை நாட்கள்ல சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யறது, அதே மாதிரி சந்திர பகவானுக்கு வெள்ளை நிற மலர்களால அர்ச்சனை செய்யறது அப்படின்றது உங்களுடைய மனக்குழப்பத்தை நீக்குகின்ற ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி பௌர்ணமி நாட்கள்ல அந்த பௌர்ணமி வெளிச்சம் வரும் இல்லைங்களா? நீங்க மாடியில கூட உட்காந்துக்கலாம். அந்த இடத்துல 15 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து
ஓம் சந்திராய நமக அப்படின்னு நீங்க தியானம் பண்றது அப்படின்றது உங்களுடைய மனக்குழப்பத்தை நீக்கி தெளிவான மனதை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த வழிபாட்டை வந்து நீங்க பண்ணலாம். சந்திரனுடைய அந்த விஷயம் வந்து உங்களுக்கு டைரக்டா கிடைக்கும் பௌர்ணமியில நீங்க வந்து உட்கார்ந்து வழிபாடு பண்ணக்குள்ள. மூன்றாவதா பாத்தீங்கன்னா பிரம்மதேவன் சரஸ்வதி தேவியினுடைய வழிபாடு. உங்களுடைய அதிதேவதை பாத்தீங்கன்னா பிரம்மதேவர். பிரம்மாவுக்கு என்று தனி ஸ்தலங்கள் இருக்கு. இப்ப திருப்பட்டூர் பிரம்மா கோவில் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? திருப்பட்டூர் போயிட்டு வழிபாடு பண்றது எல்லாமே உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு விஷயம். ரொம்ப அதிகப்படியான கஷ்டமா இருக்கு எனக்கு. என்ன அடுத்த ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியல. இது வரைக்கும் நான் பண்ண விஷயம் எதுவுமே வந்து சரியா கரெக்டா இல்ல எனக்கு. வாழ்க்கையில அடி மேல அடி இப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு போய் இந்த திருப்பட்டூர் பிரம்மா கோவில ஒரு முறை வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக உடனே மாறாது. ஒரு 2-3 இயர்ஸ்ல நிச்சயமா நீங்க வந்து மாற்றத்தை காணலாம். குழந்தைங்க வந்து ரொம்ப படிக்காம ஒரு மந்த நிலையில இருந்தாங்க அப்படின்னா சரஸ்வதி தேவியினுடைய வழிபாடு பண்ணலாம். நட்சத்திர மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாவல் மரம். உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது நாவல் மரம் இருந்ததுன்னா அந்த நாவல் மரத்துக்கு உங்க கையால தண்ணீர் விடுறதுன்றது சிறப்பு. சப்போஸ் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இல்ல, எங்கேயாவது பாக்குறீங்க நீங்க போற வழியிலன்னா கூட தண்ணி வந்து அந்த மரத்திற்கு ஊற்றக்கூடிய ஒரு தருணம் ஏற்பட்டா நீங்க ஒரு 2 சொம்பாவது அந்த தண்ணி வந்து நீங்க ஊற்றி விட்டு வரலாம் நாவல் மரத்திற்கு. அதே மாதிரி இந்த நாவல் மரத்திற்கு கீழே நீங்க உட்கார்ந்து தியானம் செய்யறது அப்படின்றது உங்களுடைய நட்சத்திரத்தின் சக்தியை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு. சந்திர பகவானுடைய சகோதரி மகாலட்சுமியாக கருதப்படுவாரு. அதனால இந்த மகாலட்சுமி தேவியை வெள்ளிக்கிழமை அன்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது அப்படின்றதும் உங்களுக்கு மிகச் சிறந்த ஒரு வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம். அனைவருக்கும் நன்றி.